ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். இப்போ பாருங்கள், அந்த பேக்கில் வந்து பேட்ச்சு செக்குடு போட்டு வருது இல்லைங்களா, அந்த செக்குடு நம்ம தைக்க போகிறோம். அந்த செக்குடு தைக்க போகிறோம். அதுக்கு வந்து 10 இன்ச்சுக்கு 10 இன்ச் வந்து பாக்ஸ் மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். சரிங்களா? கட் பண்ணிங்கன்னு இங்கே பாருங்கள், இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வந்து இப்படி ஒரு புள்ளியில் தைக்கணும். சரிங்களா? ஒரு புள்ளியில் தைக்கணும். இப்போது பாருங்க, 10 இன்ச் இருக்குங்களா. இப்போது 1 இன்ச்சுக்கு 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கணும். அந்த 1 இன்ச்சுக்கு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கின்னு ஒன் இன்ச் மார்க் பண்ணி நம்ம தைக்க போகிறோம். சரிங்களா? தைக்கலாமா? நீங்கள் தைக்கிறது வந்து 1 இன்ச் மார்க் பண்ணுங்கள். நான் மார்க் பண்ணாமல் தைப்பேன். ஓகேங்களா? பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், கொஞ்சம் கிட்ட தையல் வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் தையல் இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. பாருங்க, அந்த செக்குடு நீட்டாக போடுங்க. கரெக்டாக அந்த ஒரு புள்ளியிலே போடுங்க. இது ரொம்ப ஓல்டு டிசைன் தான், ஆனால் வந்து ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். ஓல்ட் இஸ் கோல்டு. இது சில்க் காட்டன் கிளாத்லேயும் தைக்கலாம். சில்க் காட்டன் கிளாத்தில் தைச்சிட்டு அந்த எக்ஸ் மாதிரி ஜாயிண்ட் வருது பாருங்க, அந்த இடத்துலலாம் வந்து ஒரு குட்டி குட்டி பீடு வச்சு தைப்பாங்க. ஓகேங்களா? இது நான் பிளெயின் சில்க் காட்டன் ப்ளவுஸில் பேக் நெக்கு இந்த மாதிரி வச்சு தைச்சிட்டு நம்ம பார்டர் வச்சு பண்ணுறோம் இல்லைங்களா. அதில் வந்து நம்ம பார்டரும் வைக்கலாம், லேஸும் வைக்கலாம். பார்டர் வைக்கலாம், லேஸ் வைக்கலாம், பீடு வைக்கலாம். இப்படி தைக்கலாம். அதே மாதிரி இந்த ஆப்போசிட்டில் தைக்கலாம். இதில் இந்த ஸ்டிச் விட காணும். இது நடுவில் வந்து நூல் கட் ஆயிடுச்சுன்னா அந்த லைனை வந்து ஃபுல்லாகவே பிரிச்சுட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த கேதரிங் வச்சு ப்ளீட்ஸ் வச்சு தைக்கிறதுக்கெலாம் வந்து எக்ஸஸ் காசு வாங்கணும். ஏன்னா கொஞ்சம் இது வேலை அதிகம். அதனால் இந்த நெக்கு டிசைன் வச்சோம்னா 300 எக்ஸஸாக வாங்கணும், ஸ்டிச்சிங் சார்ஜ் இல்லாமல். இந்த லைன் போட்டுட்டு அப்படியே வந்து ஆப்போசிட் லைன் போடணும். சரிங்களா? இந்த லைன் ஃபினிஷ் பண்ண போகிறோம். பொறுமையாக தைங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ஆனால் ஃபினிஷிங் அழகாக இருக்கும்.
இந்த ஃபெதர் வந்து இது ஒட்டியே வந்துச்சுன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து எட்ஜ் தையல் வரும். முடிச்சிட்டோம். 1 இன்ச்சில் 1.25 இன்ச் வருதுங்க. ஓகேங்களா? இந்தாண்ட ஒரு புள்ளி அந்தாண்ட ஒரு புள்ளின்னும் போது மிடில் வந்து 1 இன்ச் வரும். 1 இன்ச் வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த லைன்ஸ் போட்டுட்டோம். இப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இப்படி எடுக்கணும். அப்படியே ஆப்போசிட்டில் எடுத்து இங்கே பாருங்கள், நான் ஃபாஸ்ட்டாக போடுவேன், உங்களுக்கு வீடியோக்காக மெதுவாக தைக்கிறேன். ஓகேங்களா? 1 சைட் போடுறேன் நான். 1 சைட் நீங்கள் போடுங்க, மெதுவாக போடுங்க. அழகாக வருதா? அந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக போடணும், அந்த எட்ஜில் போடணும். அதுதான் வேலையே. இது பீடு வந்து இந்த ஜாயிண்ட்லேயும் வைக்கலாம், மிடில்லையும் வைக்கலாம். மிடில்லன்னா ஸ்டோன் ஒட்டிடலாம், இந்த ஜாயிண்ட்லன்னா வந்து பீடு தைக்கணும், எக்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துல. சின்ன பசங்க செக்குடு போகிற மாதிரி இது. ஸ்கேல் வச்சு 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு நம்ம பிலோ டிசைன்லாம் போடுவோம் பாருங்கள், அது இந்த மாதிரி தான் லைன் போட்டு அந்த பிலோ டிசைன் போடுறது. அந்த பிலோ டிசைனை உங்களுக்கு போட்டு காமிக்கலாம். வீட்டில் ஒன்று போட்டது இருந்தது, ஒன்று காமிக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி இந்த சைடும் போடணும். ஓகேங்களா? அவங்க கிளாஸ் போகிறவங்க தைக்கிறாங்க, இது அவங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன். அவங்க இந்த சைடு போவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்க எப்படி கற்றுக்கிறது. ஓகேங்களா? இதே மாதிரி தைச்சிட்டு மிடில் வச்சு நம்ம க்ளோசிங் பண்ணோம். இந்த கார்னரும் நம்ம ஃபினிஷிங் பண்ணிவிட்டு இப்படி நெக்கு உட்கார வைக்கணும். சரிங்களா? இது கீழ் பக்கம், இது நெக்கில் உட்காரணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த செக்கு நம்ம போட்டுட்டோம். இந்த செக்கு தான் இந்த நெக்கு. ஓகேங்களா? இந்த பேட்ச் வந்து நம்ம இப்போ இது ரெடி பண்ணுறோம். இந்த பேட்ச் ரெடி பண்ணி இதில் வச்சுட்டு நம்ம 2 சைடும் பார்டர் வைக்கணும். ஓகேங்களா? ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன். ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.